வணக்கம் நண்பர்களே. ஆக்சுவலாக என்னன்னா வந்துட்டு மெயில் போட்டிருக்கிறாங்க. இந்த மாதிரி வந்துட்டு ஒரு 4 ஸ்டாக் ஏபிபி இந்தியா, அபாட்டு, ஹெச்ஏஎல், சீமென்ஸ் இந்த 4 ஸ்டாக் வந்துட்டு என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ். அது வந்துட்டு எனக்கு வந்து அனாலிசிஸ் பண்ணி போடுங்கன்னு சொல்லி சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் சொன்னதே தப்பு. அது வந்துட்டு இது வந்து பிரேக் அவுட் ஸ்டாக்னே நம்ம சொல்ல முடியாது. எப்படி அது வந்துட்டு பிரேக் அவுட் ஸ்டாக்குன்னு சொல்கிறீங்கன்றது எனக்கு தெரியல. ஆக்சுவலாக ஏபிபி இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு லாங் டேர்ம் ரெசிஸ்டன்ஸ் வந்து இங்கே இருந்திருக்கு. சரிங்களா, இங்கே இருந்திருக்கு. அந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து உடையும் போது 2021 உடஞ்சிருக்கு. அந்த 2021 உடஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்துட்டு 1500 இருந்து 1 மடங்குனா 3000, 2 மடங்குனா 4500, 3 மடங்குனா 6000, இது வந்துட்டு 4 மடங்கு 7500 கிட்ட வரைக்கும் போயிடுச்சு. இதுக்கு மேலே இந்த ஸ்டாக் வந்துட்டு மேலே போகுமான்னு கேட்டிங்கன்னா அது வந்துட்டு நம்மளுக்கு 100% வந்துட்டு சொல்ல முடியாது. ஏன்னா வந்துட்டு இதுக்கு மேலே அவன் அரைக்கிறதுக்கு தான் பார்ப்பானே தவிர ரொம்ப மேலே போய் என்ன ஆக போகிறான்றது நமக்கு தெரியாது. அதனால நான் என்ன பண்ணுறேன்னா லைட்டாக ஃபண்டமெண்டல் அனாலிசிஸும் உள்ளே எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஸோ ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் படி நீங்கள் என்னென்ன பார்த்தா உங்களுக்கு வந்து நல்லது அப்படின்றத நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு பி ரேஷியோ பாருங்கள். எப்போ வந்துட்டு பி ரேஷியோ வந்துட்டு ஒரு 30-40க்கு மேலே இருக்கோ அந்த ஸ்டாக்லேருந்து ஒதுங்கிறது நல்லது. இப்போது நிறைய பேர் டெக்னிக்கல் அனாலிசிஸ்லாம் ஆர்எஸ்ஏலாம் ஓவர் பாட் ஓவர் சோல்ட் அப்படின்றத பற்றி கேட்டிருப்பீங்க. அந்த ஓவர் பாட் ஓவர் சோல்டு ஜோனில் வந்துட்டு இப்போ 80க்கு போயிடுச்சுன்னா ஓவர் பாட்டு கீழே விழுன்றது சொல்லுவாங்க. ஆனால் கீழே விழணுன்ற அவசியம் இல்லை. அதே மாதிரி ஓவர் சோல்டு 40 இல்லை 30 20 இருக்கும் போது பவுன்ஸ் ஆகும்னு சொல்லுவாங்க. அது ஆகணுன்ற அவசியம் இல்லை. அதே மாதிரி தான் பிஇயும். இப்போ ரைட் நோ இந்த ஸ்டாக்கோட பிஇ வந்துட்டு 111 இருக்குது. ஸோ இப்போ நான் வந்து இவங்களை வந்து நான் இதை கன்சிடர் பண்ண வேணாம்னு சொல்கிறேன். ஏன்னா இந்த பிஇ ரேஷியோக்கு வந்துட்டு ப்ரைஸ் வந்து அதிகமாக இருக்குது. பிஇ ரேஷியோன்றது ப்ரைஸ் டிவைடட் பை இயர்னிங்ஸ், அதை தான் வந்துட்டு பிஇ ரேஷியோன்னு சொல்லுவாங்க. ஸோ ப்ரைஸ் அதிகமாகி ஏர்னிங்ஸ் கம்மியாகும் போது இந்த ரேஷியோ அதிகமாகும். சரிங்களா, அதே மாதிரி தான் இப்போ ப்ரைஸ் அதிகமாகி ஏர்னிங்ஸ் வந்து கம்மியாக இருக்கிறதுனால இந்த ப்ராப்ளம் நடக்குது. 111 வரைக்கும் போயிடுச்சு. இதில் இன்னொரு ஒன்று என்னென்னா, சப்போஸ் ஏர்னிங்ஸ் அடுத்த ஒரு 2 குவார்ட்டரில் வந்து கொஞ்சம் நல்லா ஆகிட்டான் அப்படின்னா ப்ரைஸ் வந்துட்டு அதே ப்ரைஸில் இருக்கும் போது கூட இந்த பிஇ ரேஷியோ குறையும். சரிங்களா, அல்டிமேட்டாக வந்துட்டு ப்ரைஸ் வந்துட்டு ஏறுறதுக்கான வாய்ப்புகள் கம்மியாக இருக்குது. ஏர்னிங்ஸ் வந்துட்டு ஏறிச்சுன்னா பிஇ வந்து குறையும். பிஇ குறையும் போது வேணால் ப்ரைஸ் வேணால் ஏறும் அப்படின்ற ஒரு பாசிபிலிட்டிக்கு தான் நம்ம மைண்ட் செட் எடுத்துகிட்டு போகணும். அதுக்குன்னு இந்த ஸ்டாக்கில் நான் வந்துட்டு ட்ரேடே பண்ணக்கூடாதான்னு கேட்டிங்கன்னா அப்படின்னா இல்லை. நீங்கள் ட்ரேடும் பண்ணலாம், இன்வெஸ்ட்டும் பண்ணலாம், அது பிரச்சனை கிடையாது. ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க வந்துட்டு குவார்ட்டரில் வந்துட்டு அவங்களோட பொசிஷனை வந்து இன்க்ரீஸ் தான் பண்ணியிருக்காங்க. ஈவன் ஜூன் குவார்ட்டரில் கூட அவங்க பொசிஷனை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்த பட்சத்தில் நீங்கள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அவன் வந்துட்டு இப்போ இங்கே பாருங்கள், செப்டம்பர் 2023 நம்மகிட்ட டேட்டா இருக்குது. செப்டம்பர் 2023 இங்கே இருக்கிறான். சரிங்களா, இங்கே இருந்ததுலேருந்து அவன் ஒரு சப்போர்ட் எடுத்து மேலே போயிட்டே இருக்கிறான். இந்த இடத்துலலாம் வந்துட்டு ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ் வந்து உள்ளே வந்திருக்காங்க அப்படின்றது தான் நான் பார்க்குறேன். ஆனால் ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ் வந்துட்டு வெளியில் கொஞ்சம் வந்துட்டாங்க அப்படின்றத வந்து நான் இந்த செட்டப்பில் கொஞ்சம் பார்க்குறேன். மேபி உங்களுக்கு அடுத்த செப்டம்பரில் வந்துட்டு உங்களுக்கு ஒரு டேட்டா கிடைக்கும் போது இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி கிடைக்கலாம். அது மாதிரிலாம் நம்ம ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். இந்த ஓனர்ஷிப் பேட்டர்ன் இருக்குல்ல, ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸோட ஓனர்ஷிப் பேட்டர்ன் இருக்குல்ல, அதை பேஸ் பண்ணி நீங்கள் சேல்ஸுமே பார்த்தீங்கன்னா சேல்ஸ் வந்து இயர் ஆன் இயரில் வந்துட்டு கொஞ்சம் நல்லாவே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்றத மைண்டில் வச்சுருக்காங்களா, இல்லை சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்ற ஒரு க்ரைட்டீரியா அவங்களுக்கு தெரிஞ்சதுனால கூட அவங்க இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை அதிகமாக்கியிருக்கலாம். அது பாயிண்ட் 1. அதே மாதிரி நெட் இன்கமும் பார்த்தீங்கன்னா கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சரிங்களா, ஒரு பெரிய டிராஸ்டிக்காக தெரிஞ்சு, அதாவது மார்ச் 23 வந்துட்டு இவனுங்க லாஸ் பண்ணுற மாதிரி காமிச்சிருக்கானுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே பயங்கரமான இன்க்ரீஸ் ஆகிட்டு போயிருக்கு. ஸோ அதனால் கூட இவனுங்க வந்து ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ் வந்து அதில் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் காமிச்சிருக்கலாம். இப்போ அடுத்த வர்ற குவார்ட்டருக்கு எப்படி ரிசல்ட் வரப்போகுதுன்றத மேட்ரு இருக்குது. அந்த ரிசல்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் வந்துட்டு இவங்களோட ஸ்டாக் பர்ஃபார்மன்ஸுமே இருக்கும். அதுக்கு முன்னாடி ஏபிவி இந்தியா வந்து அவங்க பண்ணுறது என்னென்னா மேனுஃபேக்சர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் கண்ட்ரோல் அப்பரேட்டஸ், இதுதான் அவங்க வந்து பண்ணிட்டு இருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இதுக்கு ஒரு ஸ்கோப் இருக்குது. ஸ்கோப் இல்லாமலாம் இல்லை. ஏன்னா வந்துட்டு மக்களுக்கு வந்து எலக்ட்ரிசிட்டி தேவை ரொம்ப இருக்கிறதுனால இதில் ஸ்கோப் இருக்குது. எனக்கு என்னென்னா இந்த ப்ரைஸ் டு ஏர்னிங்ஸ் ரேஷியோ வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கிறது தான் என்னோட வரியாக நான் பார்க்குறேன். அப்படி இல்லை அப்படின்னா இந்த ஸ்டாக்கும் கன்சிடர் பண்ணலாம். ஸோ இப்போ நீ இவ்வளோ பேசிட்டப்பா, இதுக்கப்புறம் இந்த ஸ்டாக் மேலே போகுமா கீழே போகுமா அதை எனக்கு கொஞ்சம் கிளாரிட்டியாக சொல்லு அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்கும்போது
நான் என்ன சொல்லுவேன்னா, இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா, இவன் இங்கே பிரேக் அவுட் கொடுத்ததுக்கப்புறம் ஒரு லைனாக இவன் மேலே போயிட்டான். சரிங்களா? இவன் எனக்கு என்னன்னா, இவன் ஏன் இங்கேருந்து இங்கே வரக்கூடாது? எனக்கு அதுதான் வந்துட்டு என்னோட கேள்வியாகவே இருக்கும். பட் ஸ்டில் ஓகே, இப்போ வேணும் அதெல்லாம் சொல்லி உங்களை நான் பேனிக் சுச்சுவேஷனில் எடுத்துகிட்டு போக விரும்பலை. ஸோ மந்த்லி சார்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்துட்டு ஒரு லோ ரிஸ்க் ஹை ரிவார்ட் என்ட்ரியாகவே நம்மளுக்கு எதுவுமே பார்க்கல. ஸோ அதனால் என்ன பண்ணுறேன்னா, வீக்லி சார்ட் போய் பார்க்குறேன். வீக்லி சார்ட்டில் போய் பார்க்கும்போது என்ன இருக்குன்னா, இவன் இங்கே ஒரு வால்யூம் போட்டு ஏறி இருக்கான், அதோட மேலே அப்படியே போயிட்டு வந்திருக்கான். வால்யூம் பெருசாக இதெல்லாம் இன்க்ரீஸே ஆகலை. அதே மாதிரி இங்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கீழே தான் வந்திருக்கானுங்க கன்சாலிடேட் ஆகிட்டு. நான் என்ன சொல்லணும்னா, பொறுத்துட்டீங்க. இந்த ஒரு கேண்டில், இந்த வீக்கோட கேண்டில் எப்படி வருதுன்றது வேணால் வெயிட் பண்ணி பார்த்துட்டு வேணால் ஒரு டிசிஷன் எடுங்க. நான் அதுதான் என்னால் சொல்ல முடியும். அது மட்டும் இல்லாமல் இப்போ டெய்லி சார்ட்டில் பார்த்தீங்கன்னா, இவன் வந்துட்டு எந்த இடத்துல ஒரு பிரேக் அவுட் கொடுத்தானோ, அவன் ஏர்னிங்ஸ் கேப் மேலேயே எந்த இடத்துல பிரேக் அவுட் கொடுத்தானோ அதே கேப்புக்கு தான் அவன் திருப்பி வந்திருக்கான். இந்த ஃபாலில் கூட அவன் அதை பிரேக் பண்ணி போகல. ஸோ அதே இடத்துல தான் சப்போர்ட்டும் எடுத்திருக்கான். ஐடியலாக இன்றைக்கி பார்க்கும்போது இந்த ஸ்டாக் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 19% விழுந்திருக்கான். விழுந்து இப்போ இந்த இடத்துல வந்துட்டு ஒரு சப்போர்ட் எடுத்துட்டான் அப்படின்னா மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் என்னோடய கேள்வி என்னென்னா, வால்யூம் ஏன் அவ்வளோவா பெருசாக இன்க்ரீஸ் ஆகலை அப்படின்றதும் இருக்குது. ப்ளஸ் ஏர்னிங்ஸும் வருது. சரிங்களா? ஸோ இப்போது ஏர்னிங்ஸ் வந்து நல்லா இருக்குது அப்படின்னா இவன் ட்ரெண்ட் இன்னுமே மேலே போயிடும். சப்போஸ் ஏர்னிங் வந்து கொஞ்சம் மோசமாக இருக்குது அப்படின்னா இதையும் உடச்சி அவன் கீழே வந்துடுவான். ஸோ இப்போ ரிஸ்க்கு நான் எடுக்க ரெடியாக இருக்கிறவங்க வந்துட்டு இதுக்கு மேலே ஒரு என்ட்ரி, இதுக்கு கீழே ஒரு ஸ்டாப் லாஸ் வச்சிங்கன்னா அதான் சேஃப் பெட்டு. ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸில் விளையாடாதீங்க. லிக்விடிட்டி ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். ஏபிபி ஸ்டாக் அவ்வளோ பிரபலமான ஸ்டாக் கிடையாது. மோரோவர் அதோட வால்யூம் பார்த்தீங்கன்னா வெறும் 3 லட்சம் தான். அதனால் ஸ்டாக்கு ஈக்விட்டியில் எடுத்து ஏதாச்சும் விளையாட முடியுமானா பார்த்து விளையாடிக்கோங்க. அடுத்த ஸ்டாக் வந்து சீமென்ஸ். இந்த ஸ்டாக்லாம் நான் எதுவும் ரெக்கமெண்ட் பண்ணல, நான் எதுவுமே வந்துட்டு அனலைசிஸ் பண்ணலங்க. இது வந்துட்டு அவர் என்கிட்ட கேட்டார், அதுதான் நான் வந்துட்டு பார்த்துட்ருக்கேன். இப்போ இந்த ஸ்டாக்குமே பாருங்களேன், இங்கே வந்துட்டு ஒரு ரெசிஸ்டன்ஸ் போட்டிருக்கானா? சரிங்களா? ஆல் டைம் ஹை ரெசிஸ்டன்ஸ் எப்போ உடையுது? கிட்டத்தட்ட 8 வருஷத்துக்கு அப்புறம் ஆல் டைம் ஹை ரெசிஸ்டன்ஸ் உடையுது. கொஞ்ச நேரம் அங்கேயே கன்சாலிடேட் ஆகிறான். அவன் கன்சாலிடேட் ஆகும் போதும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இங்கேருந்து 2015 2020 வரைக்குமே அவன் கன்சாலிடேட் நல்லா ஆகிட்டே தான் இருந்திருக்கிறான். அதுக்கப்புறம் தான் பிரேக் அவுட் கொடுத்து மேலே போயிருக்கான். சரிங்களா? இப்போ இந்த பிரேக் அவுட்லேருந்து பார்த்தீங்கன்னா இவனும் 4 மடங்கு 5 மடங்கு போயிட்டான். இப்போ இந்த பிரேக் அவுட்லேருந்து பார்த்தீங்கன்னா இவன் 3 மடங்கு போயிட்டான். சரிங்களா? ஆல்ரெடி இவனுங்கெல்லாம் ரொம்பவே மேலே போயிட்டானுங்க. இவனுங்க எனக்கு என்ன கொஸ்டின்னா, இவனுங்க இவ்வளோ மேலே போனப்போ வந்துட்டு அவ்வளோ நல்ல ஏர்னிங்ஸ் கொடுத்துருந்தானுங்கன்னா கூட நான் வந்துட்டு கொஞ்சம் சந்தோஷமாக இருந்திருப்பேன். ஆனால் ஏர்னிங்ஸ் மட்டும் ஏன் ரொம்ப கம்மியாக கொடுக்குறாங்கன்றதான் தெரில. 105 பி வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ண முடியும்? அதே மாதிரி ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸும் கொஞ்சம் ஓரளவு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, பரவாயில்ல. ஆனால் வந்துட்டு ஏபிபி கம்பேர் பண்ணும்போது இவனுங்களில் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் வச்சுருக்கானுங்க. அதே மாதிரி சேல்ஸும் ரெகுலராக இன்க்ரீஸ் ஆகிருக்கு, பரவாயில்ல, நல்ல விஷயம். அதே மாதிரி வந்துட்டு நெட் இன்கம்மும் நல்லாவே இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இப்போ ஜூனில் இவங்களோட நெட் இன்கம் எவ்வளோ இருக்குது அப்படின்றது தான் நம்ம பார்க்கணும். அதை பார்த்தா தான் ஃபண்டமெண்டல்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அதே மாதிரி தான் நம்ம சொன்னது, மந்த்லி சார்ட்டில் எனக்கு எதுவும் பெருசாக எனக்கு ஒன்றும் தெரியல. ஆனால் நான் திருப்பி டெய்லி சார்ட்டில் போயிடுறேன். டெய்லி சார்ட்டில் போகும்போது இப்போதைக்கு அந்த இடத்துல தொங்கிட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்கிறான். அல்டிமேட்டாக அவன் இங்கே ஒரு சப்போர்ட் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் சப்போர்ட் எடுத்த மாதிரி காமிக்கிறான். சரி, ரைட், ஓகே, மேபி அந்த கேப்பையும் கன்சிடர் பண்ணி இங்கே சப்போர்ட் எடுத்த மாதிரி வச்சுருந்துருக்கலாம். ஸோ இங்கே அதே மாதிரி ஏர்னிங்ஸ் கேப்பு தான். ஆனால் அந்த ஏர்னிங்ஸ் கேப்பை இவன் இங்கே ஃபில் பண்ணிட்டான். சரிங்களா? ஆல்ரெடி இங்கே ஃபில் பண்ணிட்டான். ஆனால் இது வந்துட்டு ஒரு ஈவெண்ட் பேஸ்டு மூவ்மெண்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அவன் இங்கே வந்து ஃபில் பண்ணிட்டான். சப்போஸ் இதை இவன் உடைக்கிறான் அப்படின்னா திருப்பி அவன் இங்கே வந்தாகணும், 6000 வரைக்கும் வந்தாகணும். இதை உடைக்கல, இந்த சப்போர்ட் நான் போட்டது தான் அப்படின்னு நான் முடிவு பண்ணிட்டேன்னா இதுக்கப்புறம் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அகெயின் இவனும் வந்துட்டு அடுத்த மாதத்தில் வந்து ரிசல்ட் வச்சுருக்கான். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்து ட்ரேட் பண்ணிக்கோங்க. இதுவும் F&Oவில் ட்ரேட் பண்ணுறதுக்கு அவாய்ட் பண்ணிக்கோங்க. இதுதான் என்னோட சைட்லேருந்து சொல்லக்கூடிய அனாலிசிஸ். அடுத்த ஸ்டாக் வந்து ஹெச்ஏஎல் வந்துட்டு பயங்கரமாக விழுந்துட்டு வந்தான். நம்ம ஃபஸ்ட்டு மந்த்லி சார்ட்லேயே பார்த்துலாமே. ஹெச்ஏஎல்லாம் பாருங்கள், இங்கே இதெல்லாம் விடுங்க, இதெல்லாம் என்னென்னைக்கோ அனலைசிஸ் பண்ணி வச்சுருக்கானா, அதெல்லாம் விடுங்க. ஸோ இப்போ இதை பார்த்தீங்கன்னா இவன் சின்ன ஒரு பேஸ் தான் போட்டானே வைங்களேன். 2018 லான்ச் ஆன ஸ்டாக்கு 2022 பிரேக் அவுட் கொடுத்தான். 717 ரூபா, ஒரு 700 ரூபாவில் இருந்த ஸ்டாக் வந்து இப்போ வந்துட்டு 5670 ரூபா, 8 மடங்கு ஏறி இருக்கான். இவனால் நான் என்ன சொல்ல முடியும்? ஒன்றுமே சொல்ல முடியாது. எனக்கு என்னென்னா, மார்க்கெட் வந்துட்டு இப்படி ஒரே ஸ்ட்ரெச்சில் இப்படி மேலே போகிறது வந்துட்டு பேராபோலிக் கர்வ்னு சொல்லுவாங்க. எவன் இப்படி ஒருத்தன் இப்படி போகிறானோ அவன் இப்படி வருவான். இதுதான் வந்துட்டு நான் மார்க்கெட்டில் கற்றுக்கிட்டது. இது நடக்கும் நடக்காதுன்றதுக்கெல்லாம் விவாதத்துக்குள்ளே நம்ம போகிறதுக்கு முன்னாடி
நம்ம வந்துட்டு டெய்லி சார்ட்டில் நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு செட்டப் கிடைக்குதான்னு பார்க்கலாம். டெய்லி சார்ட்டில் செட்டப் பார்த்தீங்கன்னா ஒன்றும் பெருசாக இல்லை. இந்த ஜூன் 4th ரோ மார்க் பண்ணிவிட்டேன், இந்த ஆல் டைம் ஹை ரெசிஸ்டன்ஸை மார்க் பண்ணிவிட்டேன். அந்த இடத்துல தான் நடுவில் தான் தொங்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. ஒரு ப்ராப்பரான செட்டப் போட்டால் பார்க்கலாம். வால்யூம்ஸ் எல்லாமே பெருசாக தான் வந்திருக்கு. மேபி இங்கே ரிஜெக்ட் ஆகிட்டு கூட கீழே வரலாம். என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஹெச்ஐஎல்ல இப்போ என்ட்ரு ஆக மாட்டேங்க. அதே மாதிரி ஹெச்ஐஎல்லோட நீங்கள் உங்களோட இதையும் பாருங்களேன். இதுவும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு பிஇ பாருங்கள் 42 இருக்குது. ஓகே, இவன் என்ன பண்ணுறான், ரிப்பேர் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் எக்யூப்மெண்ட் எக்ஸப்ட் மோட்டார் வெஹிக்கிள்ஸ் கம்பெனிஸ் டோட்டல் ஆப்ரேட்டிங் ரெவன்யூ இதெல்லாம் போட்டிருக்கான். ஓகே, இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல். அதுக்கப்புறம் ஃபாரின் போஸ்டல் இன்வெஸ்டர்ஸ் குறைச்சிருக்காங்க. இவனுங்க குறைச்சிருக்கானுங்களா பாருங்களேன், செப்டம்பர்லேருந்து குறைச்சிருக்கானுங்களா, அதை நீங்கள் அழகாக சார்ட்லேயே நீங்கள் பார்க்க முடியும். இங்கே செப்டம்பர்லேருந்து குறைச்சிருக்கானுங்களா, செப்டம்பர்லேருந்து 12.6%, 12.93% போனானுங்க. அப்புறம் 12.42%, 11.6%. இந்த மார்ச்லேருந்து ஜூனுக்குள்ளே குறைச்சிருக்கானுங்களே அந்த பொசிஷனை பாருங்கள். இவன் மார்ச்லேயே வந்துட்டு அதாவது மார்ச்லேருந்து ஜூனில் குறைக்கிறாங்க, சரிங்களா. இவன் மார்ச்சில் போனதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டான்னா, இவன் ரிவர்சல் எடுத்துகிட்டு வர மாதிரி எடுத்துகிட்டு வந்துட்டான். ஸோ இந்த இடத்துல இவன் என்ன பண்ணுறான்னா, கொஞ்சம் செல் பண்ணுறான். இந்த செல்லை எல்லாரும் பேனிக் செல்லுன்னு நினச்சிட்டு எல்லாரும் வெளில வர ஆரம்பிச்சிட்டாங்க ரீட்டைலர்ஸ். அதனால தான் வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த விக் வந்திருக்கு. ஃபர்தராகவும் என்ன பண்ணுவான்னா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் நாளைக்கு அரைக்க தான் செய்வான். அரைச்சி எப்படி கொஞ்சம் ரீட்டைலர்ஸை வெளில கிக் பண்ண முடியுமோ கிக் பண்ணிட்டு தான் அடுத்து ஃபர்தராக போவான்றது தான் என்னோட அனாலிசிஸ். இது கரெக்டாகவும் இருக்கலாம், தப்பாகவும் இருக்கலாம். சேல்ஸ் படி பார்க்கும்போது ரொம்பலாம் பெரிய இன்க்ரீஸ்லாம் இல்லைங்க. 8%லேருந்து 13% இன்க்ரீஸ் ஆகிருக்கான். அதே மாதிரி வந்துட்டு நெட் இன்கமும் பெருசாக ஒன்றும் சொல்ல முடியல. 2 வாட்டி ஒன்றுமே ஆவரேஜே எல்லாமே இப்படி தான் இருக்குது. ஸோ அதனால கூட அவனுங்க வெளில வந்திருக்கலாம். ஆனால் அல்டிமேட்டாக இதில் நீங்கள் ஒரு ட்ரேட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு ட்ரேட் செட்டப் எதுவுமே என் கண்ணுக்கு தெரியல. நான் கொஞ்சம் அவாய்ட் தாங்க பண்ணுவேன். நான் இவ்வளோ ரிஸ்க்லாம் எடுக்கிற ஆள் கிடையாது. எனக்கு ப்ராப்பரான செட்டப் வந்தால் மட்டும்தான் நான் எடுப்பேன். அதனால பார்ப்போம். கடைசியாக நீங்கள் கொடுத்துருக்க ஸ்டாக் வந்துட்டு அபாட் இந்தியா, சரிங்களா. இப்போ அபாட் இந்தியாவுக்குள்ளே போயிட்டேன். அது வந்து மந்த்லி சார்ட்குள்ளே போகிறேன். மந்த்லி சார்ட்குள்ளே போகும்போது இது ஆல்ரெடி நான் எப்பயோ அனலிசிஸ் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். போட்டு 5th வேவ் போட்டு வச்சுருக்கேன். அந்த 5th வேவ் கூட 28 வரைக்கும் 28,000 வரைக்கும் போகணும். 1.212 இவ்வளோ போகுன்ற மாதிரி எல்லா அனலிசிஸும் போட்டு வச்சுருக்கேன். இது வந்து எலியாட் வேவ் அனாலிசிஸ். யாருக்கெல்லாம் எலியாட் வேவ் கற்றுக்கணுமோ அவங்க கேளுங்க. நீங்கள் கேட்டிங்கன்னா நான் வேணால் இதோட அனாலிசிஸ் எடுத்து போட்டு பார்த்து சொல்கிறேன். இப்போதைக்கு இந்த ஸ்டாக் வந்துட்டு ஒரே மொமெண்டம்லாம் அப் ட்ரெண்டில் தான் போயிட்டுருக்கோம். ஆல் டைம் ஹை வந்து கிட்டத்தட்ட இங்கே வச்சுருக்காங்க. அதாவது February 24 வச்சுருக்கான். அதுலேருந்து கீழே இறங்கிட்டே வந்திருக்கான். இங்கே ஒரு லோ வச்சுருக்கான். அந்த லோவையும் யாரும் பிரேக் பண்ணல. அதுக்கு நடுவுலையே தான் வந்துட்டு மார்க்கெட் சுற்றிட்டே இருக்குது. இப்போதைக்கு இங்கே ஒரு ஹை வச்சுருக்கான். இந்த ஹைக்கு அப்புறம் அவன் கீழே வந்திருக்கான். டிவிடெண்ட்லாம் கொடுத்து கீழே வந்துட்டு இப்போ இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கிற மாதிரி ஒரு ஆக்டிவிட்டி போட்டிருக்கான். இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்றதான் பார்க்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கன்சாலிடேஷன் ஜோனுக்குள்ளே தான் இருக்கிற மாதிரி இருக்குது. ஒன்றும் பெருசாக ஒரு பெரிய எஃபெக்ட் இருக்கிற மாதிரி தெரில. அபாட் இந்தியாவை பற்றியும் பார்த்துடலாம். இவனுங்க என்ன பண்ணுறானுங்க, அலோபத்திக் ஃபார்மாக்கெட்டிக்கல் ஓகே இதெல்லாம் பண்ணுறானுங்க. 48 PE ஓகே. ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ்லாம் ஒன்றுமே இல்லை. 0.19% வச்சு இங்கே என்ன பண்ண போகிறானுங்க, ஒன்றும் பெருசாக பார்க்க முடியாது. PE வந்து கொஞ்சம் ஓகேவாக தான் இருக்குது. பட் ஸ்டில் ப்ரைஸ் வந்துட்டு 27,000 இருக்கிறனால யாரெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க வாங்குவான்றதுன்றது எனக்கு தெரியாது. ஆனால் இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லுவேன்னா, இப்போதைக்கு சைட்வேஸில் தான் இருக்கான். மேபி இந்த ஜோனை வந்துட்டு அவன் பிரேக் அவுட் கொடுக்குறான் அப்படின்னா ஒரு ரீடெஸ்ட் வந்ததுக்கப்புறம் எப்படி போகிறான்றது தான் பார்க்கணும். என்னோட லாங் டேர்ம் அனாலிசிஸ் வந்துட்டு 32,000 37,000 போவான்னு சொல்லிட்டு எப்பயோ போட்டு வச்சுட்டேன். அது ஆனால் இப்போதைக்கு நம்ம எப்படின்னு சொல்ல முடியாது. யாருக்கெல்லாம் எலியாட் வேவ் கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த எலியாட் வேவ் பற்றி வேணால் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வேணால் அதுக்கு ஒரு சீரிஸ் போடுறேன். மற்றபடி 4 ஸ்டாக் கேட்டிருந்தாங்க. ஒன்று வந்துட்டு HIL, சீமென்ஸு, அபாட்டி, ABB இந்தியா. இந்த 4 ஸ்டாக் பற்றின அனாலிசிஸும் நான் கொடுத்துட்டேன். ஆக்சுவலாக இதெல்லாம் பிரேக்கிங் அவுட் ஸ்டாக்ஸே கிடையாது. இந்த ஸ்டாக்ஸ்லாம் வந்துட்டு கொஞ்சம் அடி வாங்கியிருக்கு, கொஞ்சம் பவுன்ஸும் கொடுக்குற மாதிரி காமிச்சிருக்காங்க. எனக்கு என்ன ஒரே ஒரு கவலை அப்படின்னா, இந்த பவுன்ஸ் ஆச்சு தெரியுமா, அது இன்றைக்கி மார்க்கெட்டில் நடந்தால் பவுன்ஸ்னால அந்த ஸ்டாக்லாம் பவுன்ஸ் ஆயிருக்கு. சப்போஸ் நாளைக்கு ஒரு பட்ஜெட்னால மார்க்கெட் கீழே விழ போகுதுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஸ்டாக்கும் சேர்ந்து கீழே விழுந்துடும். அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணி பொறுமையாக இருங்க. நாளைக்கு பட்ஜெட்டில் என்ன ஆகுதுன்றதை வேணால் பார்ப்போம். பார்த்துட்டு வேணால் ஒரு முடிவு எடுக்க முடியுதான்றதையும் ஒரு டெசிஷன் எடுப்போம், சரிங்களா. இப்போதைக்கு இதுதாங்க என்னோடய அனாலிசிஸ். நான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறது மண்டே. ஆனால் இந்த வீடியோ நான் எப்போ வந்துட்டு யூடியூப்பில் வந்துட்டு போடுவேன்னா அநேகமாக Thursday தான் போடுவேன்னு நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம் எவ்வளோ சீக்கிரமாக போடுறேன்னு பார்க்குறேன். ஏன்னா நாளைக்கு ஆல்ரெடி ஒரு வீடியோ ஸ்கெடியூல் பண்ணியிருக்கிறேன்.
அந்த வீடியோ நாளைக்கு வந்து நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும். அந்த வீடியோ போட்டு 2 நாளுக்கு அப்புறம் தான் இந்த வீடியோ போடுவேன். ஸோ அதனால் அதுக்குள்ளே உங்களுக்கு ஏதாச்சும் கண்டென்ட் வருதான்றது பார்ப்போம். இந்த இந்த ஸ்டாக் பற்றி அனாலிசிஸ் கேட்டவங்களுக்கு வந்துட்டு இந்த லிங்க்கை வந்து நான் ஷேர் பண்ணிவிடுவேன். யூடியூப்பில் போடுற லிங்க்கை ஷேர் பண்ணிவிடுவேன். ஸோ தட் அவங்களுக்கு ப்ரைவேட்டாக வரதுனால அவங்களால பார்க்க முடியும். சரிங்களா? ஸோ இதுதான் இந்த வீடியோவில் நான் சொல்ல வந்த கருத்துக்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில்